ஹலோ கைஸ், விஜய் அண்ணாவை தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஒரு வேளை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இதையோட பெரிய அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து பிஜேபியோட பி டீமு சி டீமு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து பிஜேபி கூட போகலை. இந்த லைன் கிங் படத்தில் ஒரு சிங்கத்தை அடிக்கிறதுக்கு எல்லா ஓனாய் சுத்து போடும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ விஜய் அண்ணாவை அழிக்கிறதுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்க. சப்போஸ் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா இந்த ரெண்டு கட்சி வந்து தமிழ்நாட்டை கண்டிப்பாக ஆளாது. பிஜேபி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆள போகுது. ஏன்னா பிஜேபிக்கு கீழே இந்த ரெண்டு கட்சி தான் இருக்குன்ட்டு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதை பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம ரெண்டு பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர்.